தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டிவிகேவோட வட்ட செயலாளர் தினேஷ்ங்கிறவங்க ஒரு 10 வயசு பொண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. 23rd அன்னைக்கு ஒரு 10 வயது குழந்தை ஆர்கே நகர் தொகுதியில் வந்து இப்படி நடந்திருக்குன்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 13 days டிலே இருக்கு. இதுதான் நீங்கள் கேட்குற மாற்றமா? அப்போ இங்கே விமன் சேஃப்டி வந்து குவெஸ்டின் மார்க்காக இருக்கே. கடந்த ஆட்சியில் இருந்தவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க எந்த தவறுமே செய்யலையா? இனிமேல் தான் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபைலை கோ த்ரூ பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இவங்க இப்போ தான் கட்சி ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தவறுன்றது யார் செய்தாலுமே தவறு தான். இந்த மாதிரி நடந்த ஒரு 10 வயது குழந்தைக்கு வந்து பாலியல் ரீதியாக வந்து தொல்லை கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை தன்னோட வீட்டில் ஒரு சகோதரியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படி செய்கிறது வந்து அந்த குழந்தைய வந்து தன்னுடைய சகோதரியாவோ குழந்தையாவோ ஏன் நினைக்க மாட்டுறாங்கன்னு அவருடைய ஃபோனை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவருடைய ரெக்கார்டிங் எடுத்து, ஸோ ஃபோனில் இந்த யார்கிட்ட பேசியிருக்காங்க, இல்லை ஃபோனில் நிறைய வீடியோஸு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா, அவரோட ரெக்கார்டிங்ஸ்லாம் கேட்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கிறது. அவனுக்கு என்ன தண்டனையோ அது கட்சி சார்பாகவும் கொடுக்கணும். இப்போ ஏன்னா இப்போத்துக்கு அவங்க அந்த கட்சியில் இருக்கிறதுல அவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ரொஃபைல் செக்கோ அவங்க பேக்ரவுண்ட் செக்கோ பண்ணால் இந்த 2 வருஷம் வந்து என்ன பண்ணாங்கன்னு எல்லாருமே வந்து இவர் சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அவங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாதான்னு கூட தெரியாது. அரசியல்லாம் என்னன்னு தெரியுமா கிடையாது. விஜய் மட்டும்தான் தெரியுது. மற்றவங்களெல்லாம் நிறைய பேருக்கு அவங்க யார் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது கேட்கும் போது உண்மையிலே கேவலமாக இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் அப்படி பார்த்தா அவர் மேலே நிறைய அலிகேஷன் இருக்குது. நம்ம பார்த்து ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் அவர் மேலே நிறைய வீடியோஸ் வந்துட்டு தான் இருந்தது. அவருமே ஒரு ஃபேமிலியில் போய் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு, ஒரு பர்சனல் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காரு. ஸோ யார் மேலேயுமே அலிகேஷன் இல்லாமல் இல்லை. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து சென்னை ஹைகோர்ட் அட்வொகேட் புஷ்பாவதி அவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். எலெக்ஷன்லாம் முடிஞ்சது அண்ட் எல்லாருமே வந்துட்டு பேசுகிற விஷயங்கள் வந்து எலெக்ஷன் அந்த இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, இதுக்கு அந்த சிஎம் பதவி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் இன்னொன்று ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 23rd அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு டிவிகேவோட வட்ட செயலாளர் தினேஷ்ங்கிறவங்க ஒரு 10 வயசு பொண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு, பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காரு. அது வந்து இன்றைக்கி தான் நமக்கு வந்துட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸ் வெளியே வந்திருக்கு. அண்ட் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த டிலே ஆஃப் அரெஸ்ட் ஒன்று இருக்குல்ல, 23rd நடந்துச்சு, ஒரு 12 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த அரெஸ்ட்டே ஒன்று நடந்திருக்குல்ல, இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? நானும் இந்த நியூஸ் பார்த்துருந்தேன். ஸோ நமக்கு இவ்வளோ நாள் வந்து தேர்தல் களம் எல்லாமே சூடு பிடிச்சி எல்லாருமே அதுலேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். ஒரு பெரிய மாற்றங்களோடு நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூஸ் வந்து நான் 23rd அன்னைக்கு ஒரு 10 வயது குழந்தை ஆர்கே நகர் தொகுதியில் வந்து இப்படி நடந்திருக்குன்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஏன் இவ்வளோ அது பார்க்கணும். ஏன்னா டிலே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 13 days டிலே இருக்குது. ஸோ டிலேவாக ஏன் கம்ப்ளைண்ட் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் உடனே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு பார்க்கணும். ஸோ தவறுன்றது யார் செய்தாலுமே தவறு தான். இந்த மாதிரி நடந்த ஒரு 10 வயது குழந்தைக்கு வந்து பாலியல் ரீதியாக வந்து தொல்லை கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அது நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும், இன்வெஸ்டிகேஷனில் பார்க்கணும். அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ டிலேவாக அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வந்து என்னென்ன ப்ரூஃப் இருக்குது அவங்க இப்படி சொல்கிறதுக்கான காரணங்கள், இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்படி உண்மையிலே இருக்குன்ற பட்சத்தில் வந்து கட்சி ரீதியாகவும் என்ன முடிவெடுக்காங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஒன்று பதவியில் இருந்தோ, ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ அப்படி உண்மையிலேயே அது ப்ரூஃப் பண்ணியிருக்கும் பட்சத்தில் அது வந்து தண்டனைக்குரிய ஒரு விஷயந்தான். அது இதில் வந்து அவர் வந்து மிரட்டவும் செஞ்சுருக்காரு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் பாலியல் அத்துமீறல் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தையுமே மிரட்டியிருக்காரு. நீ வெளியே சொன்னேன்னா அவனை கழுத்தை நிறச்சி கொண்டுருவேங்கிற மாதிரி மிரட்டியிருக்காரு. ஆனால் அதையும் மீறி அந்த குழந்தை வந்து அவங்க சித்திக்கிட்ட போய் சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் வராதாக இருக்கட்டும், அவர் அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், இவருக்கு என்ன மாதிரியான லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க? இது வந்து கம்ப்ளைண்ட்டை பொறுத்து விசாரணை நடந்ததுக்கப்புறம் போக்சோவில் கண்டிப்பாக அவர் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அவர் போக்சோவில் தான் கைது பண்ணுவாங்க.
இது வந்து பொதுவாகவே பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது கேட்கும்போது உண்மையிலே கேவலமாக இருக்குது. அது ஒரு 10 வயது குழந்தைமா, அந்த குழந்தை தன்னோட வீட்லேயும் இருக்கலாம், தன்னோட சகோதரியாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போதை. இதில் வந்து அந்த போதை, அவங்களுக்கு அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகும் போது அது குழந்தையாவோ இல்லை அவங்க பெரியவங்களோ, இவ்வளோ இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வயதான முதியோர்கள் அவங்கள கூட வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப கேவலமாக இருக்குது இதெல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்ம வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள், மது, இவங்களுக்கு ரொம்ப அது எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க எடுக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு தவறான செயல்கள் செய்கிறதுக்கு அவங்க தூண்டப்படுறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து இதுதான் காரணம். இதுக்கு வந்து நம்ம இந்த கட்சி இப்போ அப்படி பார்த்தா, ஸோ அந்த போதைன்றது வந்து இன்றைக்கி ஒரு நாளில் வந்துடல இல்லையா? ஸோ நடைமுறையில் இப்போ இல்லை இல்லையா, இவ்வளோ நாள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம யாரையுமே ஒருதலை பட்சமாக இதில் சொல்ல முடியாது. இதில் ஏன்னா இவ்வளோ நாட்கள் வந்து நம்ம எவ்வளோ மது ஒழிப்புக்கு போராடிட்டு இருக்கோம் இந்த கட்சியால் தான். ஸோ எவ்வளவோ நம்ம பிரச்சனைகளை வந்துட்டு எவ்வளோ பேர் மது ஒழிப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் அப்போ முன்னாடி இருந்த கட்சி தான் காரணமா, இல்லை இப்போ வந்த கட்சி தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்கணுமானா அதில் வந்து இப்போ முடிவெடுக்க முடியாது. ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷனில் வி கேன் கேம் டு நோ தட் வாட்ஸ் ஹேப்பன் இன் த ஃபைனல். ஓகேவா? ஸோ இதில் நம்ம மனிதாபிமானமாக பார்த்தா இதை இப்படி செய்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு தவறான விஷயம்தான். ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை தன்னோட வீட்டில் ஒரு சகோதரியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படி செய்கிறது வந்து அந்த குழந்தைய வந்து தன்னுடைய சகோதரியாவோ குழந்தையாவோ ஏன் நினைக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. அந்த 10 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? ஸோ தன்னுடைய அந்த குழந்தைத்தனத்துலேருந்தே மாறாத வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல். அது உண்மையிலே இது கண்டிக்கத்தக்கது. இது வந்து இன்வெஸ்டிகேட் முடிஞ்சு கண்டிப்பாக அவர் வந்து போக்சோவில் தான் வந்து கைது செய்யப்படுவார். அதே போல் மிரட்டல்னு ஒன்று விட்டுருக்காருல, அதுக்கும் வந்து தண்டனை உண்டு தானே? கண்டிப்பாக அதுவுமே தவறு தானே. ஸோ அவர் வந்து ஒரு குழந்தைய இது மாதிரி அப்யூஸ் பண்ணுறதே தப்பு. ஸோ அப்யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணி யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டுறதுமே தப்பு தான் அது. ஸோ அக்கார்டிங் டு அந்த நம்ம சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு தண்டனை போக்சோ படி தான் அவருக்கு ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த மிரட்டலுக்கும் படி பார்த்தீங்கன்னா அவருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த தினேஷ்ங்கிறவங்க வந்து இந்த ஒரு குழந்தைய மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்காங்களா, இல்லை இன்வெஸ்டிகேஷனும் அவங்கள வந்து ப்ராப்பரான ஒரு இன்ட்ராகேஷனில் தானே நமக்கு தெரியும் இவங்க இன்னும் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி? கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவருடைய ஃபோனை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவரோட ரெக்கார்டிங் எடுத்து, ஸோ ஃபோனில் இந்த யார்கிட்ட பேசியிருக்காங்க, இல்லை ஃபோனில் நிறைய வீடியோஸு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா, அவரோட ரெக்கார்டிங்ஸ்லாம் கேட்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கிறது, யாருக்கிட்டையாவது கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருடைய இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லும் போது அதெல்லாமே வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவருக்கு இது தொடர்ந்து இஸ் அஃபெண்டை பண்ணிகிட்டே இருக்கிறவரா, தொடர்ந்து பாலியல் தொழில் அந்த மாதிரி ஈடுபடுத்திகிட்டு இருக்கவரா, எல்லாருமே குழந்தைகளை செய்கிறது, அப்புறம் மேலும் என்னென்ன லைக் அதோ இல்லை கொள்ளையடிக்கிறது அந்த ஏரியாவில், ஸோ இதுக்கு முன்னாடி அவர் மேலே என்னென்ன கேசஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டேஷன்லேயும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க போலீஸ், காவல்துறையிலேருந்து. இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஏதாவது அவர் மேலே வழக்குகள் இருக்கான்றதையும் வந்து தொடர்ந்து விசாரணை பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணினாதான் வந்து தெரியும் இவர் தொடர்ந்து செய்கிறவரா இல்லை இந்த காரணத்துக்காக மட்டும் செஞ்சுருக்காரா அப்படின்னு. ஸோ எது செஞ்சாலுமே வந்துட்டு இந்த வழக்குக்கு வந்து அவர் போக்சோ படி தண்டனை வந்து அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு கேஸில் வந்து எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம், அவர் வந்து டிவிகே கட்சியை சேர்ந்த ஒரு வட்ட செயலாளர். அது ஆப்வியஸாக ஏன்னா இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் ஒரு ரிசல்ட்டு அந்த ஒரு ஹீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து டாக் ஆஃப் தி டவுனாக மாறும். அண்ட் நம்ம அந்த நியூஸ் கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தாலும் சரி, பீப்புள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இதுதான் நீங்கள் கேட்குற மாற்றமாங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு கட்சி புதுசாக வர்றப்பவே மாற்றத்துக்காக தான் இந்த கட்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தனால இதுதான் நீங்கள் கேட்குற மாற்றமா, அப்போ இங்கே விமன் சேஃப்டி வந்து குவெஸ்டின் மார்க்காக இருக்கேங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அண்ட் ஒரு கட்சின்னு வர்றப்போ அதில் வந்து லீடர் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்க, இவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அதை வச்சுருக்காரு, என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. இது பொதுவாக தான் நம்ம பேசணும். இதுக்கு நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கட்சின்ற ஒரு சாயம் பூச வேண்டாம். நம்ம ஜென்ரலாகவே யோசிப்போமே. அப்படி பார்த்தா கடந்த ஆட்சியில் இருந்தவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க எந்த தவறுமே செய்யலையா? இது வந்து இப்போ இவர் தான் செஞ்சுருக்காரு. இதுக்கு கட்சின்ற சாயம் பூச வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அவன் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கூட இந்த கட்சியில் சேர்ந்துருக்கலாம். ஒரு தொடர்ந்து அவன் இந்த மாதிரி தவறுகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குற்றவாளி வந்து
தன்னை வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னு கூட இந்த ஒரு கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியில் நம்ம போய் சேர்ந்துக்கிட்டா நம்ம சேஃப் ஆகிடுவோன்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் கூட சேர்ந்துருக்கலாம். ஏன்னா அதை வந்து இனிமேல் தான் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எல்லாருடைய ப்ரொஃபைல் பார்க்குறது. ஸோ இனிமேல் தான் எல்லாமே இன்ட்ராகேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய என்னென்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்க வட்ட தலைவராக இருக்கட்டும், லைக் ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிறவங்க, மாவட்டத்தில் இருக்கிறவங்க, ஸோ ஒரு பூத்தில் யார் யார் போடுவோம், இதெல்லாம் இனிமேல் தான் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபைலை கோ த்ரூ பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இவங்க இப்போ தான் கட்சி ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. ஒருத்தர் வந்து இப்போ தான் ஒருத்தவங்க வந்து அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த ஆரம்பிச்சிட்டோடனே இவங்க இப்படின்ற ப்ரொஃபைலாம் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கட்சின்ற ஒரு சாயம் பூசாமல் அவனுக்கு என்ன தண்டனையோ அது கட்சி சார்பாகவும் கொடுக்கணும். இப்போ ஏன்னா இப்போத்துக்கு அவங்க அந்த கட்சியில் இருக்கிறதுல அவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ டிவிக்கே தான் அதில் இருக்காங்கன்னா அப்போ அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கிறதோ இல்லை என்ன பண்ணணுமோ அது அக்கார்டிங் டு அவங்களுடைய ரூல்ஸ் படி அதை அவங்க எடுத்து தான் ஆகணும். அது அக்கார்டிங் டு அவங்க ரூல்ஸ் படி கிடையாது. பொதுவாகவே ஒரு தவறு செய்தவர் மனிதர் வந்து இந்த கட்சியில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது அவங்க கட்சிக்குமே அது ஒரு இழுக்கு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அதுலேருந்து அவங்க எடுத்துருவாங்க, எடுத்து தான் ஆகணும். அது இப்போ வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களே வந்து அவங்க எப்படி அப்படின்னு அவங்களோட ப்ரொஃபைல் செக்கோ அவங்க பேக்ரவுண்ட் செக்கோ பண்ணால் இந்த 2 வருஷம் வந்து என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஏன்னா இந்த 2 வருஷங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உள்ளே வந்து கட்சியில் செய்கிறவங்களா இருக்கட்டும், மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிருந்திருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறோன்னா அதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் செக்குங்கிறது இல்லாமல் நிறைய இடங்கள்ல இருக்காது. ஸோ இதெல்லாமே கொஸ்டின் மார்க்காக வருது இந்த இடத்துல. அந்த கட்சியோட பெருமை அடிப்படை இல்லைன்னு சொல்லலை, நான் அதை மறுக்கல. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இப்போ அவங்களுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ எவ்வளோ பேர் அவங்களுக்கு உள்ளே வராங்களோ அவங்களுக்கு அதில் தான் ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ வந்து நான் இவங்க எப்படி என்னன்றதெல்லாம் இனிமேல் தான் அவங்க ஒவ்வொரு இதுவுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும், ப்ரொஃபைல் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அப்போது இதெல்லாம் இனிமேல் பண்ணாமையே வந்துட்டு இன்னொரு ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன கேட்குறது வேணால் அப்போ எல்லாருமே வந்து இவர் சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அவங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாதான்னு கூட தெரியாது. அரசியல்லாம் என்னன்னு தெரியுமான்னு தெரியுமா கிடையாது. விஜய் மட்டும்தான் தெரியுது, மற்றவங்களெல்லாம் நிறைய பேருக்கு அவங்க யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ எப்படி வந்து இதுவுமே நான் பொதுவாக தான் பேசுகிறேன். இதுக்குமே பதில் என்னென்னா பொதுவாகவே நான் ஆன்சர் பண்ணுறது என்னென்னா ஒருத்தர் ஒரு விஷயம் தெரிஞ்சு இருந்தவங்க இவ்வளோ வருஷம் எல்லாருமே இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட அதுக்கு முன்னாடி இருந்தவர்களை யாராக இருந்தாலுமே நான் கேட்குற கேள்வி தான், இவ்வளோ வருஷம் தெரிஞ்சு இருந்தவங்க மட்டும் நமக்கு வந்து எந்த விதத்துலையும் மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் பண்ணலன்னு தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இதில் ஒரு சாமானியர்களுக்காக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சாமானியர்கள் ஏன் கற்றுக்கக்கூடாது? ஒய் டோன்ட் தே லேர்ன்? அவங்க ஏன் அந்த விஷயத்தில் தெரிஞ்சு தானே வந்திருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சவங்க வந்து எதுவும் சாதிக்கலை. ஸோ வந்தவங்க தெரிஞ்சுட்டு சாதிக்கட்டுமே, அதில் என்ன இருக்குது? அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் என்னென்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சுற்று வட்டாரத்தில் இருப்பவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், நம்ம மாநிலத்தில் இருக்கவங்க நம்ம அந்த ஏரியாவில் இருக்கோன்னா ஸோ ஒரு அமைச்சராக உட்காரணும், நம்ம மக்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வசதிகள் என்னென்ன செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த கவுன்சிலர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க கவுன்சிலர் எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு அந்த ரோடுலேருந்து வாட்டர் ப்ராப்ளத்துலேருந்து என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோன்றது இனிமேல் அவங்க கற்றுக்கட்டுமே. ஸோ நம்ம எப்படி இனிமேல் இதுக்கு செஞ்சுட்டாங்க, அவங்களாம் இருக்காங்க நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறத விட தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கும் போது அப்போ அந்த அறியாமைன்றதை இருக்காது யாருக்குமே. ஒரு சாமானிய ஓகே இவங்களுக்குலாம் என்ன தெரியும், அரசியல் இனிமேல் யாரும் சொல்ல முடியாது இல்லையா, அப்படியும் யோசிக்கலாம் இல்லையா, அப்படியும் அந்த விஷயத்தை பாசிட்டிவாக யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் சாமானியர்கள், கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு பொலிட்டிக்கலாக ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க. நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் அது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டில் இருக்காங்க, மீதி பர்சன்ட் எல்லாமே சாமானியர்களாக இருக்காங்கல்ல. இதில் வந்து சில விஷயம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கேண்டிடேட்டாக நிற்கிறவங்க நிறைய பேர் மேலே கேசஸ் இருக்குன்னு சொல்லி வெவ்வேறு வழக்குகளில் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது பெண்களை சார்ந்தா இருக்கட்டும், இல்லைன்னா அது ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டுமே, அவ்வளோ கேசஸ் இருக்குங்கிறப்போ அந்த நம்பிக்கை தன்மைங்கிறது இங்கே உடையுதுல மேம். நான் சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி சொன்ன பதில் தான். யாருமே வந்து தெரிஞ்சு இதில் வரலை. அவங்களுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு சேஃபான பிளேஸ் பார்த்துட்டு வந்துடுறாங்க. இவங்களுமே வந்து தங்களுக்கு நம்பர் ஆஃப் த உறுப்பினர்கள் வேணும்னு சேர்த்துடுறாங்க. ஸோ இனிமே அவங்களுக்கு தெரிய வரும்போது ஒருத்தர் இப்படி தான் அவங்களுடைய ப்ரொஃபைல் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது ரிஜெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இருந்தால் தான் கட்சியில் தேவை இருப்பவர்கள் தவறானவர்கள் எல்லாம் வந்து நீக்கப்படும் போது இந்த கட்சி வளரும்.
இல்லை நான் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரொஃபைல்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுவேன், நான் வந்து இவங்களெல்லாம் நான் வந்து சேர்த்துக்குவேன், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் கட்சிக்காக நான் இவங்கள வச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இவருக்குமே கட்சி வந்து நல்ல பேர் எடுத்து நம்மளால் ஷைன் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் தான் அவங்க ஸ்க்ரூட்னைசிங் இனிமேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பண்ணினா தான் நாளைக்கு அந்த கட்சியினோட வளர்ச்சிக்குமே அது உறுதுணையாக இருக்கும். சரியா? இப்போது எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரொஃபைல்ஸ் நிறைய இருக்காங்க. நான் அதுக்காக நம்ம இவங்க தான் இப்போ இதில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் உள்ளவங்க இருக்காங்க, குற்றவாளிகள் இருக்காங்க, நிறைய தவறு செய்கிறவர்கள் இருக்காங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய மூத்த கட்சிகள் யாராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து குற்றவாளிகள் அவங்கவுங்க பின்னணியில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது இது இந்த கட்சி தான் டிவி கேட்கல மட்டும் நம்ம அப்படின்னு சொல்கிறதுக்கான அது அப்படி சொன்னால் அது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்களும் சரி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி இவங்க ஸ்க்ரூட்னைசிங் பண்ணி ஒரு நல்ல ப்ரொஃபைல்ஸை எடுத்துகிட்டே இருந்தால் தான் இவங்க கட்சியுமே வளரும். சரியா? நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சிட்ருப்பேன். என்ன அப்படின்னா, ஓகே இந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தெரியாமல் சொல்கிறாங்க, நிறைய எல்லோரும் போட்டுட்டாங்க, யங்ஸ்டர்ஸோட ஓட் வந்துருச்சு, ஸோ அவங்களாம் என்னன்னே தெரியாமல் எல்லாருமே ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு சிஎம்மை வந்து இதில் ஜாலியாக செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரி, அப்படி கிடையாது. நம்ம அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்துட்டு அவங்களுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நாங்களுமே வந்து சூஸ் பண்ணுறதுக்கான எங்களுக்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து ஒரு தலைவரை சூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, நீங்கள் தலைவரை சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் எனர்ஜெட்டிக் யூத்தாக நீங்கள் ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த பர்சன் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுட்டு நீங்கள் ஓகே நம்ம அண்ணன் வந்துட்டார், நம்ம என்ன பண்ணாலும் ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் போயிட்டாலும் நம்ம அண்ணன் கேட்க மாட்டார், நம்ம வந்து ட்ரிபிள்ஸ் போனாலும் அண்ணன் கேட்க மாட்டார், ராங் ரோட்டில் போனாலும் அண்ணன் கேட்க மாட்டாருன்னெலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ உனக்கு பிடிச்ச தலைவனை நீ சூஸ் பண்ணிட்ட, உனக்கு பிடிச்ச தலைவன் வந்து எப்படி ஆட்சி நடத்துகிறானோ, எப்படி அவரும் ஒரு பிளான் பண்ணி, இதெல்லாமே ஈஸியான விஷயங்கள் கிடையாது, அது யாராக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ எப்படி வந்து இந்த பொசிஷனில் உட்காரதுக்கான எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து உட்கார முடியும். ஸோ நீங்களுமே அந்த யங்ஸ்டர்ஸை சொல்கிறேன், அந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நம்ம அண்ணன் வந்துட்டார், நம்ம அண்ணன் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு யோசிக்காமல் நம்ம அண்ணன் இந்த அளவுக்கு வந்துடுறதுக்கான எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருப்பார். ஸோ நம்மளும் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே முயற்சிகள் எடுத்து நல்ல வழியில் நம்ம வந்து வாழ்க்கையிலும் சரி, நம்ம நாட்டுக்காகவும் சரி, நம்ம கரெக்டாக ஒரு சரியான பாதையில் போகணும் அப்படின்னு எல்லா இளைஞர்களுமே அந்த மாதிரி முடிவு எடுக்கணுன்றதான் என்னுடைய கோரிக்கை. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே அந்த டாக் போய்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த வாட்டி ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் வந்து பயங்கரமாக வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர்வம் காட்டியிருக்காங்க, அவங்க நிறைய ஓட் போடணுங்கன்னு முன் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ சில இடங்களில் சொல்கிறது இவங்க வந்து விஜய் அப்படிங்கிறவரோட ஃபேஸை பார்த்ததுக்காகவே அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அந்த மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், அவங்களோட ஐடியாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் அந்த நாலேஜோடு தான் இவங்க ஓட் பண்ணாங்களா, பெரும்பான்மையாக அவங்களுக்கு ஓட் வர்றப்போ பெரும்பான்மையாக இந்த மாதிரி நாலேஜோடு தான் ஓட் பண்ணாங்களாங்கிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நாலேஜபிளாக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஏன் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா உங்களுக்கு போலிங் எல்லாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்போவுமே இந்த பெரியவங்கள்லாம் 2 கட்சிகள் தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு வந்து அவங்க வரமாட்டாங்க. ஸோ இதே மாற்றி போட்டுட்டு தான் இருந்தோம். ஸோ போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 இயருக்கு அப்புறம் திருப்பி வீட்டில் இந்த தாத்தா பாட்டியில் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இது அது கிடைக்கல, இந்த பொருட்கள் கிடைக்கல, ரேஷன் ஷாப்பில் இது கிடைக்கல. ஸோ ஏதாவது கீப் ஆன் சம்திங், அவங்களுக்கு தேர் நாட் சாட்டிஸ்ஃபைடு, whatever they getting they are not satisfied இல்லையா? ஸோ அப்படி நம்ம யங்ஸ்டர்ஸும் பார்த்துட்டு இவங்களா ஓட்டு போட்டுக்கிறாங்க, இவங்களா புலம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு இவங்களுக்குமே தெரியல. திஸ் ஆர் தட் இப்படி தான் போயிட்டுருக்கு நாட்டில் அப்படின்னு. ஸோ இவங்க இப்போ வந்து ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் நம்ம அதை மாற்றக்கூடாது, இவங்க ஓட்டும் போட்டுடுறாங்க, பின்னாடி பேசிக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ஓகே இப்படி ஒரு தலைவன் நமக்கு வராரு, ஸோ இப்படி வரும்போது நம்ம ஏன் அதை சூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட்டாக அவர் பேசும்போது நீங்கள் ஓட்டு போடுறது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களையும் நீங்கள் ஓட்டு போட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறார். ஸோ அது கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, சரி நீங்கள் இவ்வளோ வருஷம் முடிவெடுத்து உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் நாங்கள் முடிவெடுக்கிறோம், அதில் நீங்கள் என்ன நமக்கு கிடைக்குது, எப்படி இந்த மாற்றங்கள் வந்து எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் நினச்சிருக்காங்க. ஓகேவா? அதுவே கூட ஒரு பெரிய போலிங்க்கு நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அது ஆயிருக்கு. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தா சில வீடியோஸ் வந்துருந்துச்சு, அதை நிறைய இடங்களில் ஷேர் பண்ணப்பட்டுச்சு, இல்லைன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சு.
ஒரு ஐபிஎல்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கூட வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு தலைவர் விஜய், எங்கள் தலைவர் விஜய் தான் அப்படின்ற மாதிரி நின்றுருக்காங்கல்ல. ஸோ அது வந்து நம்ம எலெக்ஷன் பற்றி கேட்குறோம், ஐபிஎல் பற்றி கேட்குறோம், ஆனால் இவங்க எலெக்ஷனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த விஜய்ங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான், அவங்களோட அவங்க யாரை லீடராக வச்சுருக்காங்களோ அவங்க பேர் மட்டும்தான் அவங்களுக்கு வருது. அண்ட் மோர் ஓவர் நிறைய வீடியோஸில் இவங்க ஐடியாலஜியாக வச்சுருக்கிற ஒரு லீடர்ஸாக இருக்கட்டும், அவங்க யார் ஐடியாலஜியை அவங்க ஹெட் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோஸ் காட்டினா கூட அவங்களுக்கு யாருக்கும் தெரியறதில்ல. அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப பிளைண்டாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்ட் மோர் ஓவர் விமென்ஸும் இருக்கட்டும், அவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு என்னவா இருந்தாலும் எங்கள் தலைவர் தான், எங்களோட ஹெட்டு தான், எங்களோட லீடர் தான், தளபதி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இது வந்து என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அறியாமைன்னு தான் நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ தெரிஞ்சது ஒருத்தர் மட்டும்தான், விஜய் மட்டும்தான் சொல்கிறாங்க, மாரி யாருமே தெரியலன்னு சொல்கிறீங்க. நான் இதுக்கு தான் உங்களுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க? 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க மட்டும் இந்த தலைமுறையில் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க? ஒன்றுமே செய்யலை. ஓகேவா? இப்போ இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ் நோட் புக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இனிமே தான் வந்துட்டு அவங்க எல்லாமே எழுத போகிறாங்க. ஸோ அந்த எழுத வேண்டிய விதிகள் வந்து எப்படி இருக்கும், இனிமேல் அந்த விதிகள் எப்படி நம்ம இன்றைக்குமே தான் நம்ம அது எப்படி உருவாக்கப்படணும், அந்த உருவாக்கப்படும் விதிகள் வந்து மக்களுக்கு எப்படி போய் சேரணும், எல்லாமே இனிமேல் தான் அவங்க கற்றுக்க போகிறாங்க. எல்லாருமே அவங்க லேர்னர்ஸ் தான் இப்போது. ஸோ என்ன எப்படி போய் உட்கார்றது, இப்போ போய் நீங்கள் சட்டசபையில் உட்காந்து அவங்க பேசுகிறது எல்லாமே அவங்க கற்றுக்க போகிறாங்க. எவ்வளோ நாள் தான் தெரிஞ்சவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க? அப்போது ஒரு சாமானியர்கள் அப்போ அவங்க எப்படி கற்றுக்க முடியும்? நாளைக்கு நீங்கள் கூட ஒரு பொசிஷனில் நிற்கலாம், நீங்கள் எலெக்ஷனில் நிற்கலாம், அப்போ நீங்கள் எப்படி கற்றுக்குவீங்க? ஸோ கற்றுக்கிட்டோம், ஆனால் கற்றுக்கணும். நான் எதுவுமே இல்லை, நான் அவரை மட்டும்தான் நம்பி இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே மக்களுக்கு நல்லது செய்யணும். இல்லை அவருமே நான் சொல்கிறேன், எல்லாருமே இப்போ ஃப்ரெஷர்ஸ் தான், எல்லாருமே பிளைண்ட் ஒயிட் பேப்பர்ஸ். இனிமேல் அவங்க எழுதப்பட வேண்டிய விதிகள் எப்படியெல்லாம் மக்களுக்கு அது போய் சேரணும், அதில் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள். ஸோ இவ்வளோ வருஷம் எழுதப்பட்ட விதிகளை விட இவங்களுடையது எப்படி இருக்க போகுது, அது எப்படி பயனடைய போகுது, அதில் பயனடைய மக்களுக்கு வந்து எப்படி அது பயன் பெறுவார்கள் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். அதுக்காக மக்களுக்காக மட்டுமே அவங்களுடைய நோக்கங்கள் இருந்து அதுக்காகவே அமைக்கப்பட வேண்டிய விதிகளாக இருக்கணும். எஸ் மேம். அண்ட் இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து விமன் சேஃப்டியில் ஆரம்பித்த விஷயம், அந்த ஒரு பாலியல் துன்புறுத்தல்னால ஆரம்பித்த விஷயம். இப்போ வந்து ஒரு மேனிஃபெஸ்டோன்னு வரப்போ எல்லாமே நான் சொன்ன மாதிரி பெண்களுக்காக தான் வரும், அதில் விமன் சேஃப்டின்னு ஒன்று விஷயம் இருக்கும். ஒரு கேம்பெயின்னு வரப்போ எல்லா லீடர்ஸுமே ஒரு பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போன்னு தான் பேசுவாங்க. இப்போ சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டால் அவரோட கேம்பெயினில் அவர் சொல்லியிருந்தார், என் வீட்டு பொண்ணுக்கோ என் பொண்ணுக்கோ இப்படி நடந்திருந்தா, அவங்க மேலே யாருனா கை வச்சுருந்தா, அவங்கள ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா அதுக்கு முன்னாடி யார் செஞ்சாங்களோ அவங்க தலை உருளும், இல்லைன்னா அவங்க முதல்ல நான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு தான் இந்த பொண்ணை நான் நினைக்கிறீங்களா? அவர் கட்சியில் இருக்கவங்களாம் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு. அவர் அப்படி பார்த்தா அவர் மேலே நிறைய அலிகேஷன் இருக்குது. நம்ம பார்த்து ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் அவர் மேலே நிறைய வீடியோஸ் வந்துட்டு தான் இருந்தது. அவருமே ஒரு ஃபேமிலியில் போய் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு, ஒரு பர்சனல் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காரு. ஸோ யார் மேலேயுமே அலிகேஷன் இல்லாமல் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டாருன்றதுக்காக நம்ம ஒருத்தர் செஞ்ச தப்பை வந்து அந்த அரசியல் சாயம் பூசி அந்த அரசியல் பண்ணுறவங்கள வந்து நம்ம தவறாக பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இனிமேல் அவங்களும் தலைமையில் வந்துட்டு அதை கரெக்டான ஒரு நபர்களை அவங்க சூஸ் பண்ணணுன்றது அவங்க நினைக்கணும். அவங்க கடமையாக நினச்சி அதை செய்யணும். எங்களுக்கு அஸ் அட்வொகேட்டாக நாங்கள் போகும்போது நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பொறுப்பாக நல்லா ஆன்சர் பண்ணுவாங்க. பட் சமீப காலமாலாம் அந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ தொடர்ந்து வந்து அந்த ஏரியாவில் வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது தோல்வின்றது உண்மையிலேயே யாராலையுமே தாங்கிக்க முடியாதான். அது மூத்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டம்னு யோசிக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த பேருந்துக்கெலாம் இலவசம், தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் இலவசம் ஃபார் பர்டிகுலராக லேடிஸ்க்கு அப்படின்னு மகளிருக்கான பேருந்து. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.